சார் இப்ப நம்ம அஜ்மான்ல இருந்து நேரா துபாய் மாலுக்கு போறோம். அங்கிருந்து புர்ஜ் கலிஃபா பாக்குறோம், அக்வேரியம் பாக்குறோம். இப்ப ஹைவேல போயிட்டு இருக்கோம். நம்ம தம்பி பாருங்க, கில்லி மாதிரி வண்டி ஓட்டுறாரு பாருங்க. 130 ஓட்டுறாரு பாருங்க. ஆனா 17 வயசுலயே லைசன்ஸ் தந்துட்டாங்க. அதை மட்டும் இந்த கவர்மெண்ட் சொல்லி கொஞ்சம் ஜாஸ்தி பண்ண சொல்லணும். ரொம்ப நன்றி. கரெக்டா ஓட்டு யாரும் ஓட்டலாமா பாருங்க சார். இலை போட்டு சாப்பிடலாம் போல. ரோடு அவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே ஒரு வார சோத்த ரோட்ல கொட்டி குழம்புகளை ஊத்தி குழச்சி அடிக்கலாம்டா. பாருங்க, ஒரு ஹாரன் சவுண்ட் இல்ல. எவ்வளவு டிசிப்ளினா வண்டி ஓட்டுறாங்க பாருங்க. நம்ம இந்த டைம் துபாய் வர்ற வெயிலே கிடையாது. கிளைமேட் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. அப்படியே மினி ஊட்டி மாதிரி இருக்கு சார். செமையா இருக்கு. என்ன பிரபு சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி சரி சார், இது வந்து பாத்தீங்கன்னா துபாயோட அவுட்டர்ல போற ஹைவே. இதுக்கு பேர் வந்து 611 சொல்லுவாங்க. இந்த ஹைவேல போய் நம்ம இப்ப புர்ஜ் கலிஃபா போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 311 ஹைவே வந்து பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள வரும். அதுல போய் கனெக்ட் ஆக போறோம். இப்ப ஹைவேல இருந்து சிட்டிக்குள்ள போறோம். அதோட வியூ தான் இது. இங்க இருந்தே பாத்தீங்கன்னா சார் அங்க பாருங்க புர்ஜ் கலிஃபா தெரியுது பாருங்க. அங்கதான் போறோம் நம்ம. பிரபு சார், கேமரால சரியா தெரியாது, மிஸ்ட் மறைச்சிருக்கு. எனக்கு தெரியும் சார், என்னோட சைட் வந்து ரொம்ப பவர்ஃபுல். சாரி, நான் கண்ணாடி போடணும்ல. ஓகே பிரபு, புர்ஜ் கலிஃபா தெரியுது. பிரபு இங்க பாருங்க, புர்ஜ் கலிஃபா இங்க தெரியுது பாருங்க சார். அங்க பாருங்க, தெரியுதா? அது வரைக்கும் குணாவை அந்த மாதிரி ஒரு நிலையில நான் பார்த்ததே இல்லை சார். பிரிட்ஜுக்கு மேல பாருங்க, அப்படி குச்சி மாதிரி. சார், நான் பொன்னாங்க நிக்கிறேன், டெய்லி சாப்பிடுறேன் சார். அதனால எனக்கு சைட் பவர் ரொம்ப ஜாஸ்தி. நான் கேட்டேனா? இல்ல. என்னது ரைஸா? அட பாவி, துபாயில் இருந்து கீரைக்கு ரைஸுக்கு உனக்கு அர்த்தம் தெரியலையா? கீரை, பொன்னாங்கண்ணி கீரை. சார் துபாய் தெரியுது சார். துபாய் Habibi, come to Dubai. இப்போ நம்ம துபாயோட லார்ஜஸ்ட் மால்ல இருக்கோம். ரைட்டுங்களா? ஒன் ஆஃப் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மால். எத்தனை நம்பர்னு தெரியல. ரைட். துபாயில ஃபர்ஸ்ட் நம்பர். இப்போ வந்து நம்ம இங்க துபாய் மால் வந்தாலே வாட்டர் ஃப்ரண்ட் பார்க்கலாம் போகக்கூடாது. துபாய் மால் அடையாளமே வந்து வாட்டர் ஃப்ரண்ட் தான். அதை நோக்கி நம்ம அப்படின்னா என்னது? அதாவது அக்வேரியம் ஒரு வாட்டர் ஃபால் மாதிரி. அது ஒரு வாட்டர் ஃபால். அதோட டிசைன் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஓகே. சோ லைக் துபாய் மாலுக்கான அடையாளமா அது மாறி போச்சு. நம்ம ஊர் ஆலியர் மங்கி ஃபால்ஸ் மாதிரி இருக்குமா? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத சார். இந்த மால் அளவுலாம் சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய மால். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா அக்வேரியம் இருக்கு, தம்பி சொன்ன மாதிரி நீர்வீழ்ச்சி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாருங்க எல்லாமே இருக்கு. கண்ணுக்கு பூரா கலர் கலரா குளிர்ச்சியா தெரியும் சார். எல்லாமே குளிர்ச்சியா தெரியும். பாத்தீங்கன்னா லைட் குளிர்ச்சி எல்லாமே. எதை பேசுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. சிங்கிள் மீனிங்ல தான் பேசுறீங்களா இல்ல டபுள் மீனிங்ல? இல்ல, ஒரே மீனிங் தான் சார். அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட், பிரில்லியன்ட். துபாய் மாலுக்குள்ளே ஃபால்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. ஃபால்ஸே தான். எப்பட்டாலும் பரவாயில்ல சார், காசை கொடுக்குறது இறங்குறோம். ஆக்சுவலா என்ன கனெக்டிவிட்டினா, துபாய் மால் வந்து டிக்கில இருக்கும். இது வந்து துபாய் மால். துபாய் மால்குள்ளே அப்படியே என்டர் ஆகி நீங்க அப்படியே புர்ஜ் கலிஃபா போகலாம். அவங்க பில்ட் பண்ண விதமே வந்து ஒரு மால், அது பக்கத்தில் ஒரு டவர். ஸோ நீங்கள் புர்ஜ் கலிஃபா போயும் அப்படியே அது வழியாக ஒரு பாத்வே இருக்குது. அதுக்குள்ளே என்ட்ராகி துபாய் மால் வந்துடலாம். இந்த துபாய் மால்குள்ளே போயும் இந்த புர்ஜ் கலிஃபா எங்கே போகணுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வழி சொல்லுவாங்க. பட் அதுலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா புர்ஜ் கலிஃபா உள்ளே போயிடும். ஓகே. ஸோ அந்த மாதிரி இப்படியே கட்டிட்டாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி இதுதான் இங்கே வந்து ஃபேமஸ், ரைட்டா? ஆமாம், துபாய் மால்லாம் இது பார்க்காம போக மாட்டாங்க. அவரோட பார்த்து பேசுவோம். ஓகே, சொல்லுங்க ஆதி. தூர பத்தி சொல்லுங்க. நீங்க தான் தூரோட மால் மட்டுமே 13,000 ஸ்கொயர் ஃபீட், 13 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட். இதுல மொத்தம் 1500 பிளஸ் ஸ்டோர்ஸ் உண்டு.
அதுக்கப்புறம் இந்த மால்குள்ளேயே மட்டும் வேர்ல்ட்ஸ் பிகெஸ்ட் அக்வேரியம் இருக்கு. இப்போ ஒரு அக்வேரியமுக்கு மட்டுமே எவ்வளோ ஸ்பேஸ் வரும்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்கு இங்கே. ஆக்சுவலி கிரேட் ஒயிட் ஷார்க் தவிர எல்லாமே அந்த அக்வேரியமில் இருக்கும். ஷார்க் விதைகளில் எல்லாமே இருக்கு. அந்த ஒரு விதத்தை தவிர எல்லா வகையான ஷார்க்கும் அதுக்குள்ளே இருக்கு. அக்வேரியம் இல்லாமல் வேர்ல்டில் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் சொல்ல முடியாது, பெரிய ஒரு ஐஸ் ரிங் இருக்குது. ஐஸ் ரிங் வந்து ஒரு ஐஸ் ரிங் கட்டணும்னா ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு கட்டணும். ஸோ இந்த மாலில் அது கட்டியிருக்காங்க. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போனா எவ்வளோ பெருசுன்றது ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக தெரியும். யார் போட்டு யாருக்கு போஸ்ட் கொடுக்குறாரு? செம்மையாகுது. ஓகே ஓகே சார், அடுத்து வேற போஸ். ஓகே சூப்பர். துபாய் மாலோட மெயின் ஃபவுண்டைன் கவர் பண்ணியாச்சு. அடுத்தது புர்ஜ் கலிஃபா. அது வந்து கீழேருந்து பார்த்தா புர்ஜ் கலிஃபா எப்படி இருக்குமோ அந்த வியூ. ஸோ ஆக்சுவலாக ஈவினிங்கில் வந்து புர்ஜ் கலிஃபா ஆப்போசிட்டில் ஃபவுண்டைன் நடக்கும். ஃபவுண்டைன் ஷோன்னு சொல்லிட்டு தண்ணி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி காட்டும். நம்ம பகலில் வந்துடும்ல. ஆமாம் ஆமாம், டைமிங்னால. ஏன்னா நைட் நம்ம வந்து மிராக்கல் கார்டன் போகிற மாதிரி பிளான். ஏன்னா மிராக்கல் கார்டன் நைட் ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும். இங்கே ஒரு ஆக்சுவலாக ட்ரெண்ட் இருக்குது. இங்கே இருக்கிற கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, துபாய் மால் பக்கம் வந்துட்டு ஷூ கழட்டிட்டு ஒயிட் சாக்ஸில் நடப்பாங்க, எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு காட்டுறதுக்கு. அந்த மாதிரி நிறைய இங்கே டிக்டாக்ல ப்ராப்ளம் ஆகும். ஏன்னா இங்கே ஆக்சுவலாக வந்து செப்பல் இல்லாமல் சாக்ஸில் மட்டும் நடந்தீங்கன்னா அழுக்கே இருக்காது. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? லைக் சாக்ஸ் அழுக்கே ஆகாது அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, சீரியஸாக அந்த ட்ரெண்டில் ஒர்க் ஆகிருக்கு இங்கே. அந்த அளவுக்கு இங்கே நீட்னஸ் இருக்கும். ஆனால் எவ்ரிடே க்ரௌட் இருக்கும். ஆனால் எப்படியோ நீட். ஆமாம், அந்த ஸ்டேபிளாக இருக்கும் எப்பயுமே. அந்த டாப்பில் இது வரைக்கும் ஒரு ரொம்ப கம்மியான பேர் தான் ஏறியிருக்காங்க. அதில் ஒன்று வந்து இந்த நாட்டோட இளவரசர் ஷேக் அம்தான் சொல்லிட்டு, அவரை செல்லமாக ஃபசான் கூப்பிடுவாங்க. அவர் ஒரு தடவை ஏறியிருக்காரு. வில் ஸ்மித் ஒரு தடவை ஏறியிருக்காரு. 2 பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரபலமானவங்க இந்த 2 பேர் அதில் ஏறியிருக்காங்க. இன்னும் 2-3 பேர் ஏறியிருக்காங்க. ஒரு ஏர் ஹோஸ்டஸ் ஏறியிருக்காங்க எமிரேட்ஸோட. மேலே போகிறதுக்குலாம் யாருக்கு ரோடு கிடையாது. ஆக்சுவலாக இதில் வந்து சர்டன் ஃப்ளோர்ஸ் வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே இருக்கிறது எல்லாம் ரெசிடென்ஷியல். ஆக்சுவலி அதில் ஆக்சுவலாக வீடு வாங்கி தங்கியிருக்காங்க சில பேர். அதில் எனக்கு தெரிஞ்சு ஷாருக் கானும் சல்மான் கானும் ஒரு வீடு வச்சுருக்காங்க. ஷாருக் கான் வச்சுருக்காரு, ஒரு வீடு வச்சுருக்காரு மேலே. அது இல்லாமல் நிறைய மில்லியனர்ஸ் டெஃபினட்டாக 1-2 வீடு வச்சுருப்பாங்க. மேலே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான். புர்ஜ் கலீஃபா எனக்கு தெரியணும். பேசணுமா இல்ல வீடியோ எடுக்கிறீங்க? மக்களே பாருங்க எவ்வளவு பெரிய கட்டடம்னு. கேள்வி கேளுங்க, பதில் சொல்றேன். டேப் இல்ல சார் அளக்கறதுக்கு. சார் சுகர் டாடி சார். சார் வேற கேளுங்க, காது கேட்கல, வேற கேளுங்க. வாட் நெக்ஸ்ட்? தண்ணி இருக்கு என்னங்க சார்? சீ வாட்டர். வெள்ளம் சார் துபாயில சீ வாட்டர் இல்ல, நம்ம அம்பராமலை தண்ணியா சார் இருக்கு. வெள்ளம் வெள்ளம் வாட் வெள்ளம்? வெள்ளம் you don't know வெள்ளம்? சொல்லுங்க என்னங்க வெள்ளம்? வெள்ளம் நோ வெள்ளம். being in Kerala border don't you know what is வெள்ளம்? ரொம்ப பேசுறாருங்க, அவர் கட்டத்துக்குள்ள சேர்த்தாதீங்க. தல அவர் வேலைக்கு போட்டுருங்க. அப்படியே ஒரு பிச்சை தல. சும்மாறா. சரி, யாருக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் சேலரி கிடைக்கும். 4-5K கிடைக்கும். ஒரு காசுக்கு 1 லட்சம். எவ்வளோ பார்க்குறாங்க உங்களுக்கு? அந்த ரெஸ்டாரண்ட்ஸில் வேலை செய்வாங்க. அந்த சார் கேட்டிங்களா? அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு சும்மா அங்கே நாம சர்விங்லாம் பண்ணி பண்ணிருப்பாங்கல்ல, அவங்களுக்கே 1 லட்ச ரூபா சம்பளமா. நான் இங்கே இருந்துக்கிறேன், என்ன ஷோரூம்க்கு போட சொல்லுங்க. யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? தமிழ்நாட்டில் என்ன டிஷ் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து இறக்குவோம். பிஸ்னஸ் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம். ஆனால் இந்த ஊரை விட்டு மட்டும் போகக்கூடாது சார். நம்ம ஊருக்கு சார் ஏன் தெரியும் இந்த ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு ஆசை இருக்கு. நம்ம ஊரில் காலையில் எந்திரிச்சா தெருச்சண்டை, குழாய் சண்டை, பைக்கு சண்டை, கார் சண்டை, எதவாச்சும் ஒரு ப்ராப்ளம் கொண்டு வந்துட்டே இருக்கு. இங்க ஒழுக்கமா கார் ஓட்டுறாங்க, சண்டை கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர் கமலஹாசன் சொல்ற மாதிரி நான் வந்து இந்த நாட்டை விட்டே போறேங்க. எஸ் கரெக்ட். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒழுக்கமா டிசிப்ளினா வாழ்ற பசங்க, அதனால வந்து இங்க வந்து வரலாம். நான் சொன்னேன்ல சார். நீங்க பசங்களா சார்? ஆமா சார், நானும் பையன் சார். ஒன்லி 45 இயர்ஸ் ஓல்டு சார். 45 வயசு ஆச்சு. ஸ்டில் யங். ஏஜ் இஸ் தி நம்பர் சார். தண்ணிக்குள்ள எப்படி சூப்பர் உங்களுக்கு தெரியும் சார். ஆமா, அதை கண்டிப்பா சொல்லணும். தண்ணிக்குள்ள 1.5 மணி நேரம்
கூட எதையுமே பிடிக்காம அவர் என்ன பண்ணுவாரு, உள்ள இருப்பாரு கிணத்துல. அதே மாதிரி 5 இயர்ஸ் வந்து ஆர்மி எக்ஸ் ஆர்மில ஹிந்தி பேசுவாரு எல்லாமே. இங்க வந்து உங்களை வச்சுதான் நிறைய நான் வளர்த்துட்டு இருக்கேன், நமக்கு தெரியாது. ஒரு இடத்துக்கு போனா பேரம்னா வேற மாதிரி பேசுவாப்புல. 8 ரூபா 6 ரூபாய் சரி 7 ரூபா சரி 6 ரூபாய். சார் முக்கியமான விஷயம், நீங்க துபாயில வந்து வாழ்ற மாதிரி இருந்துச்சுன்னா தமிழ், மலையாளம், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜ்ல ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சா போதும். ஆனா மலேசியால மலையாளம்னா கேரளா பீப்புள் நிறைய இருக்காங்க சார். அவங்க தமிழும் பேசுவாங்க சார். நம்ம பேசுறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க சார். அம்மான்னு சொல்றோம், அதே மூக்குல பேசினா அம்மே அவ்வளவுதான் மூக்கு வச்சு. அது எனக்கு இங்க இந்த லாங்குவேஜ் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சா போதும் சார். கண்டிப்பா அரபி தெரிஞ்சா தான் ஊர்ல வாழ முடியும். ஆனா மலையில் அப்படி கிடையாது. மலை லாங்குவேஜ் தெரிஞ்சா தான் நம்ம மதிப்பான். தெரிஞ்ச அந்த பிரச்சனை கிடையாது. வாடகை வாங்கிட்டு ஓட்டுவோம். ஒரு வெறித்தனமான ஒரு கார் லவர். எந்த காரை பத்தி நீங்க கேட்டீங்கன்னாலும் அவருக்கு தெரியும். ஆமா சொல்லு. அதுக்குள்ள இருக்க இன்ஜின், அதுல இருக்க டப்பா எல்லாம் என்ன தெரியவா? நான் போகணுமா? வண்டி பேர் போஷே பனமேரா. சொல்ற பல கார் பேர் தான், ஆனா நமக்கு வாயில் நுழைய மாட்டேங்குது. ரைட் ரைட். மதிக்கவே மாட்டாங்க. பணம் வர மாட்டேங்குங்க சொல்லாதீங்க. ரோலக்ஸ் லான்ச் எடுக்கிறாரு இங்க. ரோலெக்ஸ். ஆமா ரோலெக்ஸ். அது ஏபி கிடையாது, நீ ஏபி. ரோலெக்ஸ் ஏபி. ரோலெக்ஸ் தான் தலைவா, அது எனக்கு தெரியாது. ரோலெக்ஸ் இல்ல. அது கால் பிரீமியம் பிராண்ட். சொல்ல மறந்தோம். 15 லட்சம். 15 லட்சமா எவ்வளவு தெரியாது? 15 லட்சம் ரூபா வாட்ச் வாங்கிருக்காப்ல. மறுபடியுமா தோத்துக்கிட்டே இருக்கீங்களா? வாட்ச் எதுங்க 15 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க மனசாட்சி இல்லாம? 15 லட்சம் திராமா? உங்க பேச பண்ணி காட்டுங்க. 15 லட்சத்தி திராமுக்கு ஒருத்தன் வாட்ச் வாங்கிருக்காப்ல. பாருங்க, இந்த மாதிரி கார் வாங்குறீங்க. 15 லட்சம் எப்படிங்க? இந்த 4 கோடி ரூபாய் இந்த வண்டி. வேற ஒரு கார் தூக்கிட்டு போயிடும் சார். வாட்ச் மட்டும் பிடிக்கிட்டு என்னாச்சு? என்னது? பாருங்க வண்டியை. என்ன காரா பைக்கா? இல்லையா, 3 சக்கர ஆட்டோ மாதிரி இருக்கிற 3 ஆட்டோ மாதிரி இருக்கு. அது எவ்வளவு பெரிய அவன் காஸ்ட்லியா வச்சிருந்தா தலைவன் ஒரே வாரத்தில் முடிச்சிருவாப்ல. என்ன ஆட்டோ மாதிரி இருக்கு? மழை வந்து சார், மழை வந்து நினைக்கணும் போல சார். என்ன சார் கார் கண்டு ரொம்ப பிடிச்சி 15 லட்சம் திராமுக்கு வந்து வாங்கிட்டு இருக்கிறீங்க. மனசாட்சி உனக்கு நல்ல எங்களுக்கு போய் வாட்சி வைக்கிறீங்க. உங்களை மனசாட்சி கிடையாதாங்க? அந்த காசை கையில வாட்ச கட்டினா பிடிக்கிட்டு போயிடலாம். 15 லட்சம் கிராம்ஸ் நம்ம ஊர் காசு 1.5 கோடிங்க. என்ன ஓனா அதே மாதிரி நாங்களும் கட்டியிருக்கோம். அந்த வாட்ச் எங்களுக்கு மணி தாங்க பக்கம் கட்டுறோம். பாருங்க, தெரியுதா இல்லையா? தெரியுதா? நாங்களுக்கு என்ன பிராண்ட் இது? வருமானி நல்லா கேட்டுக்கோங்க மக்களே. நான் 15 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்கினேன்னு சொன்னாங்க இல்லையா? 15 லட்சம் திராம். 15 லட்சம் திராம்ஸ்க்கு வாட்ச் வாங்கிருக்கேன். ரைட்டு. வேற யாரும் கேட்கல. இவங்க வாட்ச் எல்லாத்தையும் யாரும் உங்களை பத்தி பேசுறாங்க இல்ல? 15 லட்சம் வாட்ச் வாங்கினால பேசுறாங்க. அதனாலதான் 15 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்குறது. புரியுதா சார்? அது இந்தியா கொண்டு போக முடியாது சார். அந்த வாட்ச் நமக்கு தான் சொந்தம். அடுத்து இதை காட்டணும். இதை பத்தி நம்ம தலைவர் சொல்லுவாரு. இந்த பத்திரால இந்த மாதிரி கார்ஸ் தான் நிறைய பாப்பீங்க. எவ்வளவு வேகம்? ஒரு 50 கிலோமீட்டர் போகுமா வேகம்? இங்க இருக்கிற எல்லா காருமே மினிமம் 120. ஏன்னா இங்க இருக்கிற ரோட் ஆமா சிசி சொல்ல முடியாது. ஐ மீன் கார் ஸ்பீடு 120. இங்க சிசி சொல்ல மாட்டாங்க, ஹார்ஸ் பவர் தான். ஸோ இங்க ஒரு 300 400 ஹார்ஸ் பவர் இருந்தாதான் கார்லாம் இங்க ஓட்டுவாங்க. பைக்கே வந்து மினிமம் 500 சிசி மேல இருந்தாலும் இந்த ஊர்ல ஓட்டுறது. ஆக்சுவலி நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி காசு வேணும்னா இந்த மாதிரி கார்லாம் போடாது. நான் வேற கார் காட்டுறேன் வாங்க. வேமா போனா கண்ண தண்ணி வருதுங்க. வேற கார் காட்டுறேன் வாங்க. கார் மாதிரி தக்காளி சோறான ஒரு வண்டி காட்டுறேன். நான் வண்டி எடுக்கிறேன். நீங்க எடுத்துக்கோங்க. பார்த்து டக்குனு வாங்க சார். This is Bentley. This is Bentley Musline. இது ஒரு பயங்கரமான கார். ஈக்குவல் டு ரோல்ஸ் ராய்ஸ். இந்த பொம்மை காரை எங்க கிடைக்குமோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துருவோம். ஆசைப்படுறாருல. பூமால கார் வாழ்க்கையில உயர்வாலனா சொந்தமா வாங்கணும். இன்னொரு பிரீமியம் கார் காட்டுறேன் வாங்க. இன்னொரு பிரீமியம் கார் காட்டுறேன். This is G-Wagon AMG. நம்ம ஊர்ல 4 கோடி ரூபாய் கிட்ட பட்ஜெட் வரும். இங்க வந்து 1 கோடி ரூபாய் சம்திங் தான் வரும் நினைக்கிறேன். 450. அவர் சொல்ற பாத்தீங்களா? நம்ம இங்க வந்து 4 கோடி ரூபாய் வரும். நம்ம ஊர்ல 1 கோடி ரூபாய் சம்திங் தான் வரும். நம்ம ஊர்ல 4 கோடி வரும். இங்க 1 கோடி வரும். வாட்சியே 1 கோடி கேட்காரு.
அவர் பேசுவார்ல சார். நம்ம ஊர்ல அந்த 450 ஜீப் மாதிரியே இருக்குல்ல, இதை பார்த்தாங்க அதை காப்பி அடிச்சாங்க. அப்படியா? ஆமா. அடுத்து காருக்குனே சார் சார். ஆனா இங்க வந்து ஒரு நல்ல விஷயம் இல்லையா, காரு வந்தோம்னா நம்ம வந்துகிட்டு இருந்தோம்னா நடந்து வந்தோம்னா அப்படியே நிப்பாட்டுறாங்க யாரா இருந்தாலுமே. பாத்தீங்களா? அதனால தான் இந்த ஊர்ல சரிங்க, பேச விடுறீங்களாடா? அடுத்து போய் அங்க வேற இடத்துல போய் கண்டிப்பா பண்ணுவோம். குச்சக்கு 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 நச்சி குச்ச